ஆராதனைக்கு ஆயத்தமாக வருமாக உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தயாராக இருக்கிறபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாங்கள் பாடலை பாடுவோம். அந்த பாடல் பாடுகின்ற வேலையிலே ஒரு இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து இந்த ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள்.
பயபக்தியோடு அணுகிறே எங்களுடைய ஆராதனைக்கு ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். எங்களுடைய கிருபையாய் வழிநடத்தும். எங்களை ஆற்றி இந்த ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தோடு செல்ல எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். எங்களை வழி நடத்தும். இயேசு கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். சங்கீதம் 34 வசனம் 1-3 நான் வாசிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அந்த கிருபை நிறைந்த தேவனே, அந்த மகிமை நிறைந்த தேவனே, நாம் யாவரும் போற்றி பாடும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கைகளை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம்.
கண்களை மூடி செய்வோம். இங்கே அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஒரு வாரமாக காலமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே சுவாமி, எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே எங்களை கைவிடாமல் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னைக்கும் ஆண்டவரே சுவாமி, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக்குவதும் ஆண்டவரே சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே நாங்கள் வரும் சேரும்படிக்காய் ஆண்டவரே எங்கள் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களை உயர்த்துறதுக்கு ஆண்டவரே சுவாமி எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த நாளை ஆண்டவரே சுவாமி நீங்கள் ஆசீர்வதிக்குமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து மக்கள் நன்றி சொல்ல, அப்பா இந்த ஒரு வாரமாய் காலமாய் ஆண்டவரே எங்களை ஒரு இடத்துலையும் ஆண்டவரே நீங்கள் கைவிடாமல் ஆண்டவரே எங்களை காத்து வழி நடத்துறீங்க. அநேக பாடுகள் அநேக கஷ்டத்தில் கூட ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துனீங்க. அதுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே இங்கே வந்திருக்கோம்னா ஆண்டவரே உங்களோட கிருபராஜா ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் இங்கே வந்தது ஆண்டவரே பெருமையாய் போகாத படிக்க ஆண்டவரே உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட கிருபை, உங்களோட அன்பு ஆண்டவரே எங்களை நிரப்பி ஆண்டவரே சுவாமி எங்களை வழி நடத்துமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு கேட்கிற பிரசங்கம் ஆண்டவரே, பாடுற பாடல் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு பதில் கொடுக்குமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே சுவாமி. பாடல் அநேக நேரத்தில் ஆண்டவரே அநேக பாவம் நிறைஞ்சவங்களா இருக்கிறீங்க ஆண்டவரே, பாவம் நிறைஞ்சவங்களா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஆண்டவரே நீங்க எங்களோடு இடைப்படுமாய் கூட ஜெபிக்கிறோம். நீங்க செய்த நன்மையை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு வெளுத்த கொடுங்க ஆண்டவரே சுவாமி. அப்பா ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அநேக சிந்தனைத்தோடு வந்திருக்கலாம் ஆண்டவரே. அந்த சிந்தனை எல்லாம் ஆண்டவரை ஒதுக்கி வச்சு நீங்க செய்த நன்மைகளை நன்றி சொல்ல அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க இருதயத்தில் நீங்க பேசுமாய் கூட சுமைக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க எங்க வழி நடத்துமாய் கூட சுமைக்கிறோம். ஈஸ்வரன் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. தொடர்ந்து இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழுடன் தொழுதிடுவோம். Thank you.
29ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 29 வரை நாம் யாவரும் எழுந்து மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க எடுத்துக்கொண்ட பகுதி உபாகமம் அதிகாரம் 29. ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அல்லாமல் மோபாவின் தேசத்திலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை இவைகளே. மோசே இஸ்ரவேல் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவருடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இதயத்தையும் காணத்தக்க கண்களையும் வேண்டத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோடு யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவருடைய தேசத்தை பிடித்து அதை இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோடே பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. இன்று இங்கே நம்மோடே கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடே இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். அவர்களுடைய அருவருப்புகளையும் அவர்களிடத்திருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றிக் கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபம் எரிச்சலும் அந்த மனிதன் மேலும் மிகையும். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்திற்கு இராதபடி குறைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படி அவனுக்கு தீங்காக கர்த்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும்
கொமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும் போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார்? இந்த மகா கோபம் வந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் அவர்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பணமும் அழியாமல் இருக்கிற தேவர்களாகிய வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி அவர்கள் கோபத்தினாலும் உக்கத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவருடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் வேறே தேசத்தில் இறங்கிவிட்டார் என்று சொல்லப்படும். இறுதி வசனம் சேர்ந்து வாசிப்போம். மறைவானவைகளை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கும் நமக்கு நம்முடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் உரியவைகள். ஆமென். அமர்வுகள். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இப்போ யாவரையும் உளுத்திராம் காலை ஆராதனைக்கு வர வைக்கிறோம். தேவன் நம்மளை ஒரு வாரம் இந்த ஆலயத்துக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். நம்மளை கண்மணி போல காத்து அவருடைய கிருபையால் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு வரார். அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசமபாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். நான் போற்றி பாடுவேன் இயேசுராஜாவை தூதிக்கு பார்த்தீர்கள். இந்த பாலை நாம் பாடுவோம். Thank you.
சோஸ்திர பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட அன்பு மற்றும் நன்றி இதற்கான நன்றி அப்பா ஜீவனுள்ள தெய்வமே இதுவா நேரம் போச்சு காணிக்கை செலுத்திக்கிறோம் நன்றி அப்பா இந்த காணிக்கை அதிகமாக ஆசீர்வதிக்குமாறு ஜெயிக்கிற நன்றி அப்பா இந்த ஒரு வார காலமாக எங்களை பத்திரமா கொண்டு போயிட்டு கொண்டு வருவதற்கான நன்றி வேலை இடத்துல நல்ல வேலை செய்வதற்காக போராட்டம் சுஸ்தம் நன்றி அப்பா எங்களோட தேவைகளை அதிகமாக செஞ்சுட்டு வந்ததுக்காக போராட்டம் சுஸ்தம் நன்றி அப்பா அந்த காணிக்கை சேர்ச்சிகள் நல்லபடியாக பாய்க்கு அவங்க பரிசுமாக ஜெயிக்கிற நன்றி பாத்தெல்லாம் நடத்தி பேசி நாமத்துக்கு ஜீவன் நாம் போதக ஜெபத்துக்கு கடன் செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெப சிந்தியோடு உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கு ஆராதனை. பாடலுக்கு பிறகு போதகர் நம்மை போதக ஜெபத்தை வழிநடத்துவார். உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை. உள்ளம் நிறைவோடு உம்மை துதிப்பேனே என் இயேசுவே உமக்கே ஆராதனை. மன நிறைவோடு உம்மை தொழுவேனே அன்பு நேசரே உமக்கே
கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், என்றென்றும் வாக்கு மாறாத தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டு உமது இலவசமான ரட்சிப்பை எங்களுக்கு கிருபையாய் வழங்கினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. உம்முடைய சுத்த கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்தீர். கல்வாரி சிலுவையிலே உம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு கிடைக்க பண்ணின இந்த இலவசமான ரட்சிப்பினால் ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நீர் இல்லாமல் நாங்கள் உயிர் வாழ முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையிலே நாங்கள் வாழ்கிறோம், உம்முடைய கிருபையிலே நாங்கள் நடமாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே நாங்கள் சுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இப்படியாக உம்முடைய கிருபையே எங்களை தாங்கி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் தயவாய் எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தர் ஆராய்ந்து, தேவனே வேதனை உண்டாக்கும் வழியுண்டோ என்று பார்த்து, தகப்பனே எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்க நாங்கள் செபிக்கிறோம். தேவனே, உமக்கு முன்பதாக எத்தனை முறை நாங்கள் மறுதலித்தோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மறுதலித்தது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகத்தை செய்து வந்தோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை வீணிலே வழங்கி உம்முடைய நாமத்தையும் நாங்கள் தூஷித்திருக்கிறோம். தயவாய் எங்களை மன்னித்தருள வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளத்தின் அலங்கோலத்தை நீர் அறிந்த தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே,
நீரே அதை கண்ணோக்கி பார்த்து மன்னித்தருள வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய ஜெபத்திற்கு, எங்களுடைய விண்ணப்பத்திற்கு, எங்களுடைய பாவம் தடையாயிராதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை சுத்திகரிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பரலோக தகப்பனே, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. குறிப்பாக ஆண்டவரே சகோதரர் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டயாலிசிஸ் செய்கிற இந்த மகனை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய ஆறுதலும், உம்முடைய சமாதானமும், உம்முடைய வழிநடத்துதலும் மகனுக்கு பூரணமாய் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகோதரி திரேசாவுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பலவீனப்பட்டு இருக்கிற சகோதரியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய பூரண பலத்தால் மகளை இடைக்கட்டி மகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். சோதனை மிக்க இந்த நாட்களிலே கர்த்தாவே, மகளுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தெளிந்த சிந்தையையும் ஆண்டவரே எதிர்காலத்தின் நம்பிக்கையை மகளுக்குள்ளாக திடப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தாவே, வேலையிடத்துல பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சவால்கள், பலவிதமான அழுத்தங்களை சந்திக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி ஆண்டவரே வேலையிடத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைப்பதாக. ஆண்டவரே, அவர்களுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய வருமானத்தையும் கர்த்தர் அதிகரிக்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த வேலையை உத்தம இருதயத்தோடு அவர்கள் வேலை செய்ய கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அந்த வருகின்ற வருமானத்திலே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கர்த்தருக்கு கொடுக்கவும், தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா நிர்வாகமும் அவர்களுக்கு உண்டாக ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. சகோதரர் எனக்கன் ஆண்டவரே நீர் இறங்கி மகனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்கும்படியான ஒரு வேலை கிடைக்கத்தக்கதாக மகனுக்கு உதவி செய்ய நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்குங்க. தொடர்ந்து இந்த படிப்பை இந்த வருடத்திலே நல்லவண்ணமாக அவர்கள் முடிக்க ஆண்டவர் தாமே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே பலவிதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே தேவனே, இந்த சோதனை மிக்க காலத்திலே ஆண்டவரே பலவிதமான போராட்டங்கள், ஆண்டவரே வியாதி மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பலவிதமான மன அழுத்தங்கள், பலவிதமான யோசனைகள், பலவிதமான முடிவுகள் எடுக்க வேண்டிய இந்த நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவதாமே இறங்கி ஆவியானவர் மூலம் அவர்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருடைய சித்தத்தை அவர்கள் செய்யும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விடுதலையின் நாயகன் ஆண்டவரே, அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நீர் ஏற்ற வேலையிலே உம்முடைய சித்தத்திலே அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறபடியினால் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே தயமாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே கர்த்தர் அதிசயம் செய்கிறவர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே நீர் இந்த குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய கட்டட காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுது காரியங்களை வாய்க்க பண்ணுவீர் என்பதை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே தேவனே, நீர் இறங்கும் வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எங்களுக்கு தயை பாராட்டும். ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையும் எளிமையையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு நீர் மனம் உருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தேவனே, எங்களுடைய விண்ணப்பம் உம்முடைய செவிகளில் எட்டுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே சிறந்ததை கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வேதம் அப்படியாக சொல்கிறது. ஆண்டவரே, காத்திருக்க எங்களுக்கு பொறுமையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய கண்ணீரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு விஸ்தாரமான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களை தயவாய் நடத்த
எல்லா தேவைகளையும் கர்த்தர் பரிபூரணமாய் சந்திக்கின்றபடினாலே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தேவனே எங்களுக்கு இறங்கும், எங்களை கண்ணோக்கி பாருமா. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தின் மேலே கர்த்தருடைய காருண்யம் இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த தேசத்திலே நாங்கள் சுதந்திரத்தோடு நிம்மதியோடு மன அமைதலோடு கூட நாங்கள் நடமாட முடிகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உண்ண உணவு, உடுத்த உடை, ஆண்டவரே எங்களுடைய இல்லங்கள், வீடுகள் ஆண்டவரே பாதுகாப்பாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. இந்த தேசத்தை கர்த்தர் தொடர்ந்து செழிப்பாய் வைத்திருப்பீராக. நாட்டு தலைவர்களுக்கு உடைய ஞானத்தை தந்து அவர்களை கர்த்தர் தயவாய் நடத்துகிறார்கள். ஆண்டவரே, இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரர் சேம் சுதன்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண நாளை நினைவு கூறுகிற சகோதரர் பீட்டர் அமுதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய காருண்யம் இருப்பதாக. ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே அவர்களை கர்த்தர் நடத்தினது போல வருகின்ற ஆண்டிலும் கர்த்தாவே உம்முடைய தயை, உம்முடைய இரக்கம் பாராட்டும் கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் இருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய ஆயுளை கர்த்தர் நீடிக்க பண்ணி அவர்களுடைய இல்லற வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீரார். ஆண்டவரே, இன்றைக்கும் துமாஸ் திருச்சபையில் நடக்கிற ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷ ஆராதனை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கர்த்தர் செய்த நன்மைகளை உம்முடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்க, துமாஸ் திருச்சபையார் நினைத்து பார்க்க, அப்படியாக உம்முடைய செய்தியின் வாயிலாக கர்த்தாவே நீர் தேவ ஜனங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இங்கிருந்து போயிருக்கிற எங்களுடைய சபை தலைவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் வீடு திரும்பும் பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பான பயணத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவரே, 29ஆம் தேதி நடக்கவிருக்கிறதான இந்த கும்பாயின் புறையீடுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துல உம்முடைய காருண்யம் இருப்பதாக திருச்சபையாகி நாங்கள் எல்லாரும் இசைந்து ஆண்டவரே அன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க வருகிறோம். கர்த்தாவே, இந்த காரியங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லா விதமான இடையூறுகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆண்டவரே பாதைகளை விஸ்தாரப்படுத்தி ஆண்டவரே அன்றைக்கு நாங்கள் முழு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவித்தார். தேவனே, உளுத்தராம் திருச்சபைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டி எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, நீர் தயவாய் எங்களை நடத்துங்க. உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல், உம்முடைய வார்த்தை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே நாங்கள் மனம் திரும்பியவர்களாய் விழுத்திரும்ப கர்த்தர் எங்களோடு கூட உதவி செய்கிறார். எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற களைப்புகளை கர்த்தர் போக்கி தெளிந்த சிந்தையை எங்களுக்கு தந்தருள செபிக்கிறோம். தேவனே, பேசுகிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் பேசுவீரா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவர்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 - 18 வாசிக்க கேட்போம். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு போகலாம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 13 தொடங்கி 18 வரையிலும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். இன்னைக்கு உங்க பக்கத்துல யாரு அம்மா வருது? ஓகே, சரி. உங்க பேருமா? மேரிய. சரி. ஸோ சர்வல் இன்னைக்கனுடைய தாயார் வந்திருக்கிறாங்க, மேரி. அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு வரவேற்பு. உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோமா? உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பிரியமானவர்களே, மார்ட்டின் லூத்தர் உங்களுக்கு வந்து தெரியும்ல? யார் அவரு? வெஸ்டேட்ல வாழ்ந்தார்ல அவரு. மார்ட்டின் லூத்தர் என்பவர் ரிஃபார்மிஸ்ட். அவர் வந்து ஒரு ரிஃபார்மர், சீர்திருத்தவாதிய. போன முதல் செய்தியில நான் வந்து கொடுத்தேன். இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தான் இந்த மார்ட்டின் லூத்தர். ஸோ இந்த மார்ட்டின் லூத்தர் கிட்ட ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும் என்றால் இன்றைக்கு நீங்க என்ன செய்வீங்க? If the world is going to end today, if the world is going to end tomorrow, what will you do today? இன்றைக்கு நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு அவர் வந்து அவருக்கு கேள்வி கேட்கப்பட்டது. அப்போ அவரு கொடுத்த பதில், சரிங்களா, அது அவர் கொடுக்கிற பதில் முதல் இருக்கட்டும். இதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நாளைக்கு உலகம் முடிய போது, இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா அப்படின்னு கேள்வி கேட்டா அப்படின்னாக்கா, நிச்சயமா உங்கள நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு முழுக்க நான் ப்ரே பண்ணிட்டு இருப்பேன், முடிஞ்சாக்கா இன்னைக்கு முழு பைபிளே வாசிப்பேன், உபவாசிப்பேன், சரியா, இதெல்லாம் என் பாவத்திலெல்லாம் நினைச்சு ஆண்டவர்கிட்ட நான் அறிக்கை செய்வேன், சரியா, அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா மார்ட்டின் லூத்தர் ஒரு வினோதமான பதில் சொன்னாரு. என்ன பதில் சொன்னாருன்னா, I would plant an apple tree this afternoon அப்படின்னு சொன்னாரு. ஒரு ஆப்பிள் மரத்தை நான் வந்து இன்னைக்கு நடுவேன் அப்படின்னு சொன்னாரு. சரியா? என்னடா இது, மார்ட்டின் லூத்தர் ஒரு சீர்திருத்தவாதி இப்படிப்பட்ட ஒரு பதிலை வந்து கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். ஏன் மார்ட்டின் லூத்தர் அந்த பதில் வந்து சொன்னார் என்றால், உலகம் எப்படியாக முடிய போது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது என்பது அவருக்கு வந்து தெரியும். ஏன்னா வேதம் நமக்கு வந்து சொல்லிவிட்டது. அந்த முடிவு எப்படியாக இருக்க போது, அது எப்படி இருக்கும் என்பதை நமக்கு தெரிந்திருக்கிறது நல்லது. ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் என்பதுதான் முக்கியம். அதே போலதான் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று நமக்கு வந்து தெரிந்திருக்கிறது, நமக்கு தெரியும். ஆகையினால அவர் எப்படி வரப்போறாரு, அவருடைய வருகை எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு வந்து தெரிவது நல்லது. ஆனா இன்றைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வந்து எப்படி வாழ போறோம், ஒரு கிறிஸ்தவனா இருந்து நம்ம வந்து எப்படி வாழ்றோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளைக்கு அவருடைய வருகை இருக்கலாம், நமக்கு வந்து தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை மிக மிக முக்கியம். ஆகையினால் பிரியமானவர்களே, நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படி நம்ம வந்து சொல்லும் பொழுது, நீங்க குடும்பமாக நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், ரப்சர் என்ற வார்த்தை, ரப்சர் பைபிள்ல ரப்சர் என்ற வார்த்தை இல்ல, அந்த தெசலோனிக்கர் புத்தகத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற வார்த்தை. அந்த கொடா அப்படின்ற வார்த்தை அந்த அப்படியே ஸ்னேச்சவே அப்படின்னு பார்க்கிறோம், அதாவது அப்படியே எடுத்துக்கொள்வது. ஸோ அதுதான் நமக்கு நடக்க போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆகாயத்தில் அவரை சந்திக்க போகிறோம். இது ஒரு வருங்கால ஒரு நிகழ்வாக இது வந்து இருந்தாலும்,
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வந்து யோசிக்கணும். இன்றைக்கு நம்ம வந்து ஆயத்தமா இருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு அவர் வருவார் என்றால் நாளைக்கு ஆயத்தம் பண்ண முடியாது. இன்றைக்கு நம்முடைய ஆயத்தம் இருக்கிறதா? எல்லாம் பிரியமான நம்ம வந்து பார்க்கிறோம். இட்ஸ் யோர் ஃபேமிலி ரெடி டு மீட் தி லார்ட் இன் தி ஏர். உங்களுடைய குடும்பமானது ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க தயாராக இருக்கிறதா? நம்ம பார்க்குறீங்க, இது திருச்சபையின் காலம், நம்ம வாழ்கிற இந்த காலம். நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருவார் என்று சொல்லும் பொழுது ஆகாயத்தில் அவர் வருவார், சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? இங்க நம்ம வந்து அவர் பூமிக்கு வர மாட்டாரு, ஆகாயத்துல நாம் அவரை சந்திக்க போகிறோம். பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த 7 வருட உபத்திரவ காலம் முடிந்து அவர் மறுபடியுமாக பூமிக்கு வந்து மனுகுலத்தை அவர் நியாயம் தீர்த்து அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கிறோம் 1000 வருட அரசாட்சி. பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் கடைசி நியாயம் தீர்ப்பு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாவரும் இந்த இறுதி நியாயஸ்தானத்திலே அவர்கள் நிற்க வேண்டும். அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லுகிற நம்முடைய குடும்பம் வந்து கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறதா? நம்முடைய குடும்பம் வந்து ஆகாயத்தில் உங்கள் குடும்பம் கர்த்தரை சந்திக்க தயாராக இருந்தால் உங்கள் குடும்பமானது முதலாவதாக கிறிஸ்துவில் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற குடும்பமாய் காணப்படும். அந்த வசனம் 16 கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சரீரம் வந்து இது செத்து போய்விடும் அல்லது மரித்து போகும். இந்த உடல் வந்து கெட்டு போய் அது செத்து போகக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சரீரம் வந்து ஒரு நாள் அது செத்து போகும் என்று நம்ம வந்து பார்க்கணும். செத்து போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதை என்ன செய்கிறோம்? இறந்து போனவர்களை நம்ம வந்து அடக்கம் செய்கிறோம். கிறிஸ்தவர்களை சொல்றேன், நாம் அவர்களை அடக்கம் செய்கிறோம். சரி, இந்த அடக்கம் செய்வதை குறித்து கொஞ்சம் யார் இது? சரி, பிள்ளை சாரி நம்முடைய சரீரம் வந்து அது மண்ணுக்கு போகிறத பார்க்கிறோம். மண்ணுக்கு போகிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அடக்கம் செய்கிறோம். ஸோ நம்முடைய பிபி சர்ச், பைபிள் பிரஸ்பிட்டரியனுடைய முறை என்னவென்றால், நாம் வந்து மரித்தவர்களை, அதாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நம்ம வந்து அடக்கம் செய்கிறோம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம வந்து பார்த்தோம் என்றால், அந்த தேசம் வந்து அடக்கம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுக்கிற வரைக்கும் கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். சரியா? அப்படி இடம் இல்லை, எல்லாரும் வந்து இது உடலை வந்து எரிக்கணும் அப்படின்னாக்கா வழி இல்லை. அப்போ வந்து எரிக்க வேணும். அதனால தேசம் சட்டம் வந்து சொல்லுகிறது, நம்ம வந்து அடக்கம் பண்ணலாம்னா நம்ம வந்து அடக்கம் பண்ணலாம். சரி, அதுதான் இப்போ நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால நம்ம வந்து சரீரத்தை நம்ம வந்து எரிக்கிறது இல்லை, மண்ணுக்கு திரும்பணும் இந்த சரீரம். ஓகே, சரி. அப்ப என்ன பார்க்கிறோம்? சரீரம் வந்து மண்ணுக்கு திரும்புகிறது. சரீரம் மண்ணுக்கு திரும்பினாலும் நாம் என்ன பார்க்கிறோம்? நம்முடைய ஆத்துமா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஆத்துமா கிறிஸ்துவை சந்திக்கிறது. இயேசுவை பரலோகத்திலே சந்திக்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 8 வாசிக்கிறோம். வாசிங்க அதை.
2 கொரிந்தியர் 5:8. வாசிக்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். சரி, வந்து பார்க்கிறோம், இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்று பார்க்கிறோம், அவன் மரித்த உடனே எப்பொழுது அவன் தன்னுடைய உயிர் அவனை விட்டு போகிறதோ அடுத்த நொடி அவன் எங்கே இருக்கிறான்? அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான். சரியா? இதுல நம்ம பார்க்கிறோம், பலவிதமான உபதேசங்கள் இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ போதனைகள் சொல்றேன், நம்ம மரித்த பிறகு கிறிஸ்தவர்கள் நம்ம மரித்தோன்னே அப்புறம் பாரடைஸ் என்ற ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் இருப்போம். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அடுத்ததாக நம்ம எல்லாரும் அவரை சந்திப்போம் அப்படின்னு உபதேசம் இருக்குது. ஆனா பிரியமானவர்களே, அப்படி அல்ல. எப்போ நம்ம மரிக்கிறோமோ, நாம் இங்க பவுல் சொல்லுவது போல இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே நாமும் இருப்போம் என்று பார்க்கிறோம். சரிங்களா? ஆனா இதுல நீங்க மறந்துடவே கூடாது, இந்த வாக்கியத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். A believer who lives in Christ will certainly die in Christ. கிறிஸ்துவில் வாழ்கிற ஒரு விசுவாசி நிச்சயமாக கிறிஸ்துவில் மரிப்பான். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரிப்பான். கிறிஸ்துவுக்குள் வாழாதவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியாது. ஆகையினால பிரியமானவர்களே, நீங்க நினைக்காதீங்க கிறிஸ்தவ கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவங்க கிறிஸ்தவ கல்லறையை போய் பார்க்கும்போது இவன் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறான் என்று நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு கொங்கோங் நீங்க போனீங்கன்னாக்கா, கொங்கோங் மயானத்துக்கு நீங்க போனீங்கன்னாக்கா, நான் ஒவ்வொரு முறையும் போகும்போது நான் யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இங்க பல்லாயிரக்கணக்கான கல்லறைகள் இருக்குது. இதுல எத்தனை பேர் இன்றைக்கு பரலோகத்தில் இருப்பாங்க? பெரிய பெரிய கல்லறை கட்டலாம், அழகழகான கல்லறை கட்டலாம், ஆனா அது முக்கியம் அல்ல. பரலோகத்திலே இருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறானா என்பதுதான் முக்கியம். ஆகையினாலதான் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் கிறிஸ்துவுக்குள் மரிப்பான் என்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறது? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள். அப்ப இன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வாழ்ந்தவர்கள் யார்? வாழ்ந்தவர்கள் வாழ்கிறவர்கள் யார்? வாழ்கிறவர்கள். முக்கியமா இந்த 2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படணும். இன்றைக்கு நீங்க கிறிஸ்தவர்களாக வாழ்றீங்களா அப்படின்றத இந்த 2 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, இந்த மறுபிறப்பு, the born again experience. இந்த அனுபவம் இல்லாட்டினா I am very very sorry to say you will not be going to heaven. நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. If you don't have this, இந்த மறுபிறப்பின் அனுபவம் உங்களுக்கு இல்லாட்டினா பிரியமானவர்களே பரலோகம் போக முடியாது. அதனால இந்த மறுபிறப்பு அப்படின்ற சொல்கிற அந்த அனுபவம் எப்படின்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என் தெய்வம், அவர்தான் என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தவர், அவரை அல்லாமல் நான் பரலோகம் போக முடியாது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய மெய்யான தெய்வன், வேறு எந்த தெய்வமும் என் தெய்வம் அல்ல என்று வாயார அறிக்கை செய்து தன்னுடைய இருதயத்தை 100% கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தவன் தான் மறுபிறப்பு பெற்றவன். சரியா? இப்ப நீங்க சொல்ல, ஆமா அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு.
ரெண்டாவது ரொம்ப முக்கியம், மாறிய வாழ்க்கை, டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப். இந்த மாறிய வாழ்க்கை அல்லது டிரான்ஸ்ஃபார்ம்ட் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 5:17 கவனிங்க, வாசிங்க அதை. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பழையவைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு புதிய மனுஷனாக என்று பார்க்கிறோம். புதிய மனுஷன் என்று சொல்லும் பொழுது யாரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிற வாழ்க்கை. அப்ப என்ன பார்க்கிறோம்? ஒரு மறுபிறப்பு பெற்ற ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் வந்து வாசம் செய்து அவனுடைய சிந்தையையும் அவனுடைய வாழ்க்கையையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இனி பழைய வாழ்க்கை முடிந்தது, பழைய சுபாவங்கள் முடிந்தது, உன்னுடைய இந்த உலக ஆசைகள் எல்லாம் முடிந்தது என்று பார்க்கிறோம். சரியா? இப்போ உன்னுடைய நோக்கம் எல்லாம் அல்லது உன்னுடைய போக்கஸ், கவனம் எல்லாம் இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் அன்பு கூறணும். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னுடைய உறவு இன்னும் ஆழமா போனோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற செயல்களிலே நான் அதிகமாக ஈடுபடணும் என்ற அந்த இயேசு 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 என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ளாக அதிகரிக்கும். இந்த உணர்வு, இந்த இயேசு என்கிற அந்த உணர்வு நமக்குள்ள எப்பயோ ஒரு நாள் வந்து தோன்றுச்சு அப்படின்னாக்கா அந்த மறுபிறப்பு அனுபவத்தை நம்ம கேள்வி கேட்கணும். எனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு, மூட்டு நல்லா இருக்குது, அதனால இன்னைக்கு நான் வந்து ப்ரே பண்ணுவேன், இன்னைக்கு வேதத்தை வாசிப்பேன், இன்னைக்கு மூட்டு நல்லா இல்லை. பிரியமானவர்களே, நம்மளுடைய கிறிஸ்தவ அனுபவம் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இந்த மூட்டை பொறுத்து இல்லை. அந்த மறுபிறப்பு பெற்றவன் அவன் எல்லா காலத்திலும் தன்னுடைய இரட்சகரோடு கூட இசைந்திருக்க, இணைந்திருக்க அவன் விரும்புகிறவனாக காணப்படும். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த உலகத்தின் ஆசாவாசங்கள் அவன் வெறுக்கிறவனாக இருப்பான். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல 15-16 அவன் இந்த மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையையும் இந்த ஜீவனத்தின் பெருமையும் அவனுடைய வாழ்க்கையில அந்த வல்லமை இழந்தவனாக காணப்படும். It has lost its power. சரியா? அதாவது இந்த உலகத்தின் மேல அவனுக்கு அந்த விருப்பம் இருக்காது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் பிரியப்படுகிற எல்லா காரியத்தை அவன் வந்து விரும்ப மாட்டான். ஏனென்றால் அவனுடைய எண்ணம் எல்லாம் வந்து அந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்கணும். ஏனென்றால் அவனுக்குள் வாசம் செய்வது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வாசம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உலகத்தை நோக்கி பார்க்க மாட்டார், அவர் பரலோகத்தை நோக்கி பார்ப்பார். அப்ப நம்முடைய சிந்தையானது பரலோகத்தை நோக்கி பார்க்கிறதாக காணப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஆயத்தமா இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். எப்படி மார்ட்டின் லூத்தர் சொன்னா, இன்னைக்கு நான் வந்து மரத்தை நடுவேன் அப்படின்றாரு. என்னத்துக்கு மரத்தை நடுறாரு? இன்றைக்கு அந்த மரத்தை நான் நட்டு அதனுடைய கனி எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்ப இன்றைக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னுடைய சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமா இல்லைன்னாங்க அப்படி என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வந்து வாழ்றோம்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்.
அப்போ அந்த ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது நமக்கு அந்த அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த உணர்வு நமக்கு வரணும். இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன்னா, பிரியமானவர்களே, இன்னொரு ஆதாரம் நம்ம பார்க்கிறோம் பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் அவன் இந்த 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 காரியத்தை ரொம்ப உறுதியா சொல்லுவான். 100% உறுதி. இன்றைக்கு இங்குனா இந்த இந்த பூலோகத்தில் நான் மரித்தால் பரலோகத்தில் கிறிஸ்துவுடனே இருப்பேன். சரியா? If I die here today, I will be with Christ in heaven. அதுல சந்தேகமே இல்லை, அவனுக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவன் அவன் கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறான். கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறவன் அவன் 6 செத்தா சரி, 100 செத்தாலும் சரி, அவனுக்கு கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லை? ஏன்னா அவன் பரலோகத்துக்கு போறான். பிரியமானவர், 2 உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அவர் எவ்வளவு ஒரு உறுதியான வார்த்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க அந்த 2 சாமுவேல் 12:23. அது மறைத்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வர போகிறது இல்லை என்றான். சரி, தாவீது சொல்றாரு, தன்னுடைய பத்சேபாளுக்கு பிறந்த குழந்தை இறந்து போகுது. இறந்து போனோடனே அடுத்து நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த வார்த்தை சொல்றாரு, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல். குழந்தை எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இன்னொரு உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டாக்டரின் குழந்தைகள் எங்க போவோம்? பரலோகத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? ஓகே, ஸோ குழந்தைகள் அதாவது இந்த விவரம் தெரியாத வரைக்கும், அந்த விவரம் தெரியாத வயது வரைக்கும் எல்லா குழந்தைகளும் பரலோகத்துக்கு தான். ஓகே, அது நிச்சயமானது. ஆனா அந்த குழந்தைக்கு விவரம் எப்போ தெரியும் என்பது நமக்கே தெரியாது. சில குழந்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா 2 வயசுலயே விவரம் தெரியும். சில குழந்தை 3 வயசுல விவரம் தெரியும். 10 வயசு இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஆனா என்னன்னா அந்த விவரம் தெரியாத வரைக்கும் அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அது பரலோகத்துக்கு போகும். சரியா? சரி, இப்ப அந்த குழந்தை பரலோகத்தில் இருக்குது. தாவீது சொல்றாரு, நான் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை. ஆனா நான் என்ன சொல்றாரு? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. சரியா? குழந்தை பரலோகத்தில் இருக்குது, நான் போவேன்றாரு. அப்ப எவ்வளவு உறுதியா சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப அவருக்கும் கடவுளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த அந்த உறவுல அவருடைய வாழ்க்கையில அந்த தேவனை அவர் மெய்யாகவே அறிந்திருக்கிற அப்படின்னா ரொம்ப உறுதியா சொல்றாரு, என் குழந்தை இருக்கிற இடத்துக்கு பரலோகத்துக்கு நானும் போவேன்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்களுக்கு அந்த உறுதி இருக்குதா? இன்னொரு உதாரணம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வாசிங்க. ஏனென்றால் நான் இப்பொழுதே மரணபலியாக வளர்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நானே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசமாவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார். சரி, அங்க பாக்குறோமே, நான் 7ஆம் வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்க நீதியின் கிரீடம் கிடைக்கும்? பரலோகத்தில். சரியா? அப்போ பவுல் ரொம்ப உறுதியா சொல்றாரு, இங்க நான் மரித்தால் நான் தேவனோடு கூட இருப்பேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருப்பேன் அப்படின்ற அந்த உறுதி. சோ அந்த உறுதி எப்படி வந்தது? அவங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்ததுனால தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மரணமும் கிறிஸ்துவுக்குள் வருகிறது. அதன் பிறகு நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
அவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வருகை தாமதமா இருந்தா, இன்றைக்கு நம்ம மரித்தா கிறிஸ்துவுக்குள் நம்ம மரிப்போமா? கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் வாழலனா கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தை பார்த்து நம்ம சொல்லலாம், சரியா, என்னுடைய கல்லறையில இதை எழுது, என்னுடைய கல்லறைக்கு இந்த சாட்டை பூசு, சரியா, என் கல்லறைக்கு இந்த டைல்ஸ் போடு, சத்துரிங்கே டுவாரிங்கே டைல்ஸ்லாம் போடாத. ஓகே, ஒரு டைல்ஸ் 10-15 வெள்ளி இருக்கணும். அப்படியே பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எல்லாம் ஷைனிங் அடிக்கணும் அது டைல்ஸ், சரியா. அப்போ நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி என்ன செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க என்ன சொல்லிட்டு போலாம் நம்ம. ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம வாழலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு, சரியா, நம்ம காமிச்ச மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் மரிக்கல அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவாரு, இங்க வசனம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்பார்கள். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்காவிட்டால் நாம் என்ன செய்வோம்? அங்கேதான் கிடப்போம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்கணும்னா கிறிஸ்துவுக்குள் நாம் வாழணும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவுக்காக நம்ம உண்மையிலே வாழ்றோமா, இல்லை இந்த உலகத்துக்காக வாழ்றோம்? இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், ஆகாயத்தில் உங்கள் குடும்பம் கர்த்தரை சந்திக்க தயாராக இருந்தால் உங்கள் குடும்பம் உலகத்திற்கு மரித்து கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கும் என்று பார்க்கிறோம். வசனம் 17 பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். சரிங்களா? உயிரோடு இருக்கும் நாமும் அப்படின்னு பவுல் சொல்றார். சரி, யார் இந்த உயிரோடு இருக்கிறவர்கள்? உயிரோடு இருக்கிறவர்கள் என்றால் சரீர பிரகாரமாகவும் ஆத்மீக பிரகாரமாகவும் உயிரோடு இருக்கிறவர். உயிரோடு இருக்கிற எல்லாரும் இல்ல, சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும், ஸ்பிரிச்சுவலி அலைவ், ஆவிக்குரிய பிரகாரமாக அல்லது ஆத்மீக பிரகாரமாக உயிரோடு இருக்கிறவர்கள், ஆத்மீக ரீதியாக உயிருடன் இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திற்கு நான் சாகணும். இந்த உலகத்திற்கு நான் சாகாவிட்டால் நான் கிறிஸ்துவில் உயிரோடு இருக்கவே முடியாது. இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம், இந்த உலகத்துல வாழ்றோம். ஆனால் இந்த உலகத்திற்காக நம்ம வாழல. நம்மை ரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறோம். பவுல் இது எப்படியாக சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 6:14, கலாத்தியர் 6:14 வாசிங்க. நீளத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். கலாத்தியர் 6:14 14. நானே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விடுதலை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பாங்க. அவரால் உலகம் எனக்கு சிலுவையாகவும் இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையாகவும் இருக்கிறேன்.
சரி பரவாயில்ல, தவறாக போட்டுருக்கோம். ஓகே ஓகே, நம்ம கலாத்தியர்ல வாசிக்கிறோம், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உலகத்திற்கு மரித்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா? உலகத்திற்கு மரித்திருக்கிறேன் என்று சொல்கிற இந்த பவுல் ஓகே, கலாத்தியர் 5:24 கவனிங்க. கலாத்தியர் 5:24 வாசிங்க. அதை கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய இந்த மாம்ச ஆசைகள் நிறைய இருக்குது. சரியா? அந்த உலகத்தார் செய்வது போல நம்ம செய்ய பார்க்கிறோம். அதுதான் இந்த உலகத்தினுடைய ஆசை. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொல்லுகிறது. சரியா? அப்படின்னா என்ன, இந்த உலகம் என்ன செய்கிறதோ அதை தான் நம்ம செய்ய விரும்புகிறோம். அதுதான் இந்த சரீரத்தினுடைய விருப்பம். My whole flesh love the world, crave the world. உலகத்தை ஏங்குகிறது. சரியா? அப்புறம் depended on the world, உலகத்தை சார்ந்து இருக்கிறது. needed the world, உலகம் அதுக்கு தேவையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தையே தெய்வமாக அது வணங்கி வருகிறத நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய சரீரத்தினுடைய விருப்பம், சரீரத்தினுடைய ஆசைகள். ஆனா இப்ப என்ன செய்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் அவன் என்ன செய்யறான்னா, இந்த ஆசை, இந்த விருப்பம், இந்த ஏக்கம், இவைகள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்யறான், சிலுவையில அறையிறான். சரியா? cross, nailed it on the cross. அதுக்காக அவன் மரிக்கிறான். இனி இந்த ஆசைகள், இந்த விருப்பம் இனி என்னுடைய வாழ்க்கையில அது காணப்படாது, அது என்னுடைய வாழ்க்கையில ஆட்கொள்ளாது. it will not have dominion over me. ஏன்னா நான் இப்போ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் உடையவனாக நான் இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, உலகத்திற்கு ஒருவன் சாகுவான் என்றால், அதாவது தன்னுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் சிலுவையில அறையுண்டவனாக காணப்பட்டான். அவன் பாருங்க எதை விரும்புவான், உலகத்தை வெறுப்பான், பரலோகத்தை நேசிப்பான். பரலோகத்திற்காக அவன் வாழ்வான். அப்போ பரலோகத்தை நேசிக்கிறவன் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறவனாக இருக்கிறான். அதுதான் 2 தீமோத்தேயு 4:8 பவுலுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை அவன் விரும்பணும். he must love, அந்த வாஞ்சை, அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொண்டே இருக்கணும். பரலோகத்து அந்த பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. நீங்க பரலோகமே எப்போ உங்களை காண்பேனோ என்று நாம் சொல்றோமா, அல்லது உலகமே உன்னை
எப்போ காண்பேன்? பெரடைன் மால் உன்னை எப்போ காண்பேன்? அப்புறம் KFC உன்னை எப்போ காண்பேன்? மெக்டோனல் எப்போ உன்னை காண்பேன்? KPJ உன்னை எப்போ காண்பேன்? சரியா? இன்னைக்கு நம்ம எந்திரிச்சோன்னா அதுதான். எதை நான் வந்து பார்க்கணும், எதை பார்க்கணும், எதை செய்யணும், இதே தான். எப்பயாவது காலையில எந்திரிக்கும் போது பரலோகமே நான் உன்னை வாஞ்சிக்கிறேன் என்று வார்த்தை சொல்லியிருப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவன், இந்த கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்வது போல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை நாம் விரும்பினால் பரலோக காரியங்களை நாம் நேசிப்போம், கவனம் செலுத்துவோம். அதையே நாம் வந்து இன்றைக்கு தேடுவோம். ஆகிய பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய குடும்பம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லும் பொழுது மெய்யாகவே இன்றைக்கு நாம் இந்த ஆவிக்குரிய ரீதியிலே நாம் உயிர் உள்ளவர்களாக நாம் வந்து இருக்கிறோமா? இந்த காரியத்தை நீங்க வந்து கவனிங்க. நீங்கள் உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாகவும் உயிருடன் இருந்தால் நீங்கள் உலகத்திற்கு மரித்து ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பார். சரியா? இந்த பக்கத்து பாருங்க, நீங்கள் உடல் மற்றும் ஆன்மீக ரீதியாக மரித்திருந்தால் கிறிஸ்துவின் வருகை குறித்து கவலைப்பட மாட்டீர்கள். சரியா? நீங்க உயிரோடு இருப்பீங்க, உயிரோடு இருக்கிறீங்க. என்ன சொல்றேன்னா, இங்க இது வந்து ராங்கா போட்டிருக்குது. இஃப் யூ ஆர் அலைவ் பிசிக்கலி அண்ட் டெட் ஸ்பிரிச்சுவலி, தமிழ்ல ராங்கா போட்டிருக்கு. மாம்சத்துல உயிரோடு இருக்கிறோம். சரியா? நல்லா இருக்கிறோம், பார்க்கறேன் நல்லா இருக்கிறோம், எல்லாம் திடகாத்திரமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம், நல்லது. ஓகே. ஆனா ஆவிக்குரிய ரீதியில நம்ம வந்து செத்தவர்களாக நம்ம வந்து காணப்பட்டோம்னால் இத கவனிங்க, we don't bother about Christians Christ return. அது குறித்து நமக்கு கவலையே கிடையாது. அவர் வந்தா என்ன, வரான்னா என்ன? சரியா? அவருடைய வருகை குறித்து கிண்டலும் கேலியுமாக நம்ம வந்து பேசிட்டு ஒருத்தண்ட சொன்னடி வாலிப பையன், இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர போறாரா அப்படின்னு சொன்ன நான் கேட்டான், எந்த பஸ்ல வருவாருன்னு கேட்டாங்க, எந்த பஸ்ல வருவார் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு கிறிஸ்துவின் வருகை குறித்த அந்த கவலை கிடையாது. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவின் வருகை குறித்து ரொம்ப அசட்டையா இருந்து தமாஷா நம்ம வந்திருந்தோம்னா நம்மளுடைய ஆயத்தத்தை குறித்து நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டும். அதனால பிரியமானவர்களே, சரீர மற்றும் ஆத்மீக ரீதியாக நம்ம வந்து உயிருடன் இருப்போமானால் ரெப்சர் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். alive physically but dead spiritually, உடல் ரீதியாக உயிருடன் இருந்து ஆனால் ஆத்மீக ரீதியாக நாம் மரித்திருப்போமானால், மறந்துடாதீங்க, இத பாத்தீங்களா, மிஸ் த ரப்சர், எடுத்துக்கொள்ள படுதலை விட்டு விடுவார்கள். so you will miss the rapture. ஓகே, சரி, மிஸ் த, நம்ம இங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம், இயேசுவோடு கூட இருப்போம். சரி, இங்க நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்படல, இந்த ஏரோ எங்க போகுது? ஓகே, tribulation. உபத்திரவ காலம். பரவாயில்ல, இங்க வந்து எனக்கு அந்த சான்ஸ் இல்லைன்னா இங்க வந்து எனக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி a tough time. ஏனென்றால் இங்க நீங்க அந்தி கிறிஸ்துவின் 666 அந்த முத்திரத்தை நீங்கள் எடுக்காவிட்டால் நீங்கள் உயிருடன் வாழ முடியாது. அது கடினமான ஒரு காலம். ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுவதில் விடுபடுவதை நீங்கள் பார்க்க விரும்பவில்லை என்றால் கிறிஸ்துவின் வருகைக்கு இன்றே தேவையான ஆயத்தத்தை செய்யுங்கள். இன்றைக்கு செய்யுங்க. நீங்க நாளைக்கு எனக்கு டைம் இருக்குன்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும்.
இன்றைக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யணும். குடும்பத்தை நீங்க ஆயத்தம் பண்ணணும். மனைவி, புருஷன், பிள்ளைகள் அவர்களை ஆயத்தம் பண்ணணும். தேவன் தாம் நம்மோடு கூட இடை கொடுவார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, வருகை குறித்த ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற வேளையிலே இன்றைக்கு சரீர பிரகாரமாக நாங்கள் உயிர் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆத்மீக ரீதியாக ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம், நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை நாங்கள் சோதித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்திற்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது பரலோகத்தை சார்ந்திருந்து நாங்கள் வாழ்கிறோமா என்பதை நாங்கள் நிதானித்து பார்க்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலுக்கு கருத்து சொல்லுங்கள். மேக வீதியில் இயேசுராஜன் மேக பாலை நாம் பாடுவோம். பாடலுக்கு பிறகு போதகனமே இறுதி ஜெபத்தை நடத்துவார். யாவரும் எழுந்து நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரலோக தகப்பனே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அதனால் ஆண்டவரே, இன்றைக்கு இலவசமான ரட்சிப்பை பெற்ற நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும். கேட்ட இந்த வார்த்தையை தங்களுடைய இருதயத்திலே சிந்தித்து
ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டிய இடத்துல அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார். பரலோகத்தை நோக்கி பார்க்கிற வாழ்க்கை வாழ தேவன் தாமே அவர்கள் உதவி செய்கிறார். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமென்.